சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜகவுடன் தாவேகா தலைவர் விஜய் கூட்டணி சேருவார்னு கூறி வரும் சபாநாயகர் அப்பாவுவின் ஆசை நிறைவேறும்னு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. அறிவு திருவிழா என்ற பெயர்ல நிகழ்ச்சி நடத்திவிட்டு அதற்கு எதிராக திமுகவினர் பேசுகின்றனர்னோ, திமுக அரசு பொதுநலனுக்காக ஒருபோதும் உச்சநீதிமன்றம் சென்றது கிடையாதுன்னு அவர் கூறியிருக்காரு. மத்திய அரசுக்கு எதிராகவே திமுக அரசு 5 ஆண்டுகளாக போராடுகின்றதுனோ, தற்போது எஸ்ஐஆர் பணி நடக்கும் போது வருவாய்த்துறை ஊழியர்களை போராடுமாறு திமுக அரசுதான் தூண்டிவிட்டுள்ளதுனோ நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்காரு. துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து போராடிய பிறகு 3 வேளை உணவு வழங்குவதாக திமுக அரசு அறிவிச்சிருக்கு. ஆனா அவர்களுக்கு தேவை பணி நிரந்தரம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்காரு. திமுகவுக்காக வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோருக்கு பீகார் தேர்தல்ல 2% ஓட்டுகளை கிடைத்துள்ளதுன்னு கூறிய நயினார் நாகேந்திரன், அதே நிலைதான் 2026 தேர்தல்ல திமுகவுக்கு ஏற்படும்னு கூறியிருக்காரு.